இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணவே இல்லை. இந்த சிச்சுவேஷனுக்கு கம்போஸ் பண்ண பாட்டு வேறு பாட்டு. நான் காலையில் லேட்டாக வந்தேன். வர்றதுக்குள்ளே அவர் அந்த சாங்கை கம்போஸ் பண்ணி ரிஹர்சலுக்கு அனுப்பிட்டார். நான் வந்து பார்த்தேன், சார் இந்த சாங் எனக்கு பிடிக்கல சார், எல்லாத்தையும் தூக்கி அடித்தார் டம். நான் அப்படியே பார்த்துட்டேன். என்ன நினச்சிட்ருக்கேன், இந்த சாங் சார், இந்த சாங்கை நான் முதல்லையே வேண்டான்னு சொன்னேன். அது முதல்லையே சொல்ல வேண்டிய, காலையிலே வந்து சொல்ல வேண்டியது. சாரி சார், நான் தூங்கிட்டேன் அப்படின்னு. ஒரு 15 நிமிஷம் நான் வெளியவே சுற்றிட்டு இருந்தேன். இவர் அந்த விண்டோ வழியை பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, கூப்பிடு உதயன், என்ன வேணும்னு. சார், நீங்கள் மணிரத்னத்துக்கு போடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. நான் ஒரு வில்லேஜ் படம் எடுக்கிறேன். நம்ம சின்ன கவுண்டருக்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் இது வேண்டாம், பில்டப் எல்லாம் தேவையில்லை. அவர் ஒரு யதார்த்தமான வில்லேஜர். எனக்கு எதோ முத்து மாலை, பாசி மாலை இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும். டப்புன்னு இழுத்தார் எது ஹார்மோனியத்தை. தந்தன தன தந்தன தானா முத்துமணி மாலை அவர் தான் போட்டார். தன தந்தன தானான தொட்டு தொட்டு தாளாட்ட நான் எழுதிட்டேன். கோபத்தில் போடுறாரு, அவர் டியூன்லேயே போடல. உண்மையிலுமே சார் 5 நிமிஷத்தில் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணார். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். நான் எழுதுன பாட்டிலேயே வேகமாக எழுதின பாட்டு இதுதான். 15 நிமிஷத்தில் இந்த பாட்டை நான் எழுதுவேன். இதுதான் இளையராஜா அவருடைய ஃபீலு. இந்த படமும் விஜயகாந்த் சாருடைய அந்த 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 ஸ்டேச்சரும் எவ்வளவு அழகாக அது பொருந்தி வந்திருக்கின்றது. இது ஒருத்தரால் மட்டுமே உருவாக்கக்கூடியதல்ல சினிமா அல்லது பாடல். ஒரு மிகப்பெரிய இசைஞானியினுடைய அவர் மைண்டில் உருவாகிறத நம்ம அப்படி வடிவமைச்சு கொண்டு வரும்போது, நம்ம கதையோட, நம்ம கேரக்டரைசேஷனோட, அந்த டேக்கிங்ஸோட எல்லாமே இன்வால்வ்டு தான் சினிமா. சினிமா என்றது ஒரு தனி மனிதனுடைய வெற்றியே கிடையாது. அதை உணர்ந்தவர் விஜயகாந்த்.